ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை மசாலா எப்படி செய்யறதுனா பார்க்க போறோம். இது ஒரு பெர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது சப்பாத்தி, ரோட்டி, நான் அது மட்டும் இல்லை, நல்ல சுட சுட சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப பிரமாதமா இருக்கும். வீடியோலுக்கு போறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டை மசாலா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு சின்ன மிக்சி ஜார் எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2லேருந்து 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி முதல்ல ஒரு பக்கத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ முட்டையை அவிச்சுக்கலாம். அதுக்கு நான் அடுப்பில் தண்ணி வச்சு 3 முட்டையை சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு 10 நிமிஷம் வெந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஓடு பகுதியை நீக்கிட்டு பாதியாக வெட்டி வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய துண்டு பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதில் பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதோட 1½ டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி வெள்ளை பூண்டு வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இது அப்படியே மீடியம் டு லோ ஃப்ளேமில் மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நிறம் மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பேஸ்ட்டை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும். இப்போ பாருங்கள், எனக்கு 5-6 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த பச்சை தன்மையெல்லாம் நல்லா போகணும். அதுக்கு பிறகு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. முட்டை மசாலானால கண்டிப்பாக மிளகுத்தூள் சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மறுபடியும் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். மசாலாவோட பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். மசாலாவோட பச்சைத்தன்மை போன பிறகு 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தயிர் விருப்பம் இல்லைன்னா நம்ம பேஸ்ட் அரைக்கும் போது கொத்தமல்லி தக்காளி பேஸ்ட் அரைக்கும் போதே முந்திரி பருப்பை கொஞ்சம் சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கிரேவி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும். தயிரை சேர்த்த பிறகு இதில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும். மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். எனக்கு கிரேவி அதிகமாக தேவையில்லை, கொஞ்சம் திக்காக இருக்கணும். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா 3/4 கப்பில் இருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றுனால உப்பு கண்டிப்பாக பத்தாமல் இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மறுபடியும் இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, ரோட்டி, நான், ஃபுல்கா அது மட்டும் இல்லை, நல்ல சுட சுட சாதத்தில் இந்த கிரேவியை பசிச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்ல குழம்பு மாதிரியும் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த முட்டை மசாலாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முட்டை மசாலா ரெசிபீஸ் அது மட்டும் இல்லை, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.